வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃபன் வெரைட்டி ரவா பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரவா பொங்கலோட நீங்கள் சட்னி சாம்பாரோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வகையான சட்னி சாம்பார் வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரவா பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுள்ள பாசி பருப்பு அதை குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கிறப்ப நம்மளோட பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். ரொம்ப செவந்துடாமல் வேண்டாம். அது நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துட்டு ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா 2 தடவை கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா நான் 1 கப் தண்ணி ஊற்றி இப்போ இந்த குக்கரை மூடி நான் ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ரவா பொங்கலோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ 2 விசில் அப்புறம் நல்லா மலர்ந்து இந்த மாதிரி வெந்திருக்குது. இப்போ நீங்கள் மத்து அப்படி இல்லைன்னா பீட்டரை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுறணும். அதில் நமக்கு பருப்பு இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி இருக்கப்போ தான் நமக்கு ரவா பொங்கல் பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்றைக்கி நம்ம 1 கப் வச்சு வேக வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ இதில் இன்னும் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். அதாவது நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கப் அளவில் ரவா எடுத்து நம்ம பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இதை நல்லா தளன்னு கொதிக்கணும். இதை நான் இன்னொரு அடுப்புக்கு கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நம்ம பொங்கலுக்கு தேவையான மற்ற சாமான்கள்லாம் தாளிப்பு கொடுத்து நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். இது ரெண்டுமே உங்களுடைய விருப்பம், அது கூடவோ குறைச்சவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா சூடாயிடணும். சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகு நல்லா வெடிக்கணும். அப்போ தான் நம்மளோட பொங்கலோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேன் ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் ஒரு 10 முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி போட்டிருக்கிறேன். முந்திரி பருப்பும் அது உங்களுடைய விருப்பம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், கூட வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த உடச்சி போட்டோ இல்லை கீரி போட்டோ சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சியும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா தாளித்தோம் அப்படின்னா நல்ல வாசம் வரும். அதுக்கப்புறமா 1 கப் அளவுள்ள வறுக்காத ரவையை இதில் நான் இப்போ போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அது நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு வறுக்க போகிறோம். இது எப்படி நல்லா வறுத்துருக்கு அப்படின்னு தெரியணும்னா இந்த மாதிரி இருக்கிற ரவை கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு எடுத்தால் கொஞ்சம் உதிர்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். வறுக்காத ரவை இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும். வறுத்த ரவை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் நமக்கு ரவா பொங்கலில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ எல்லாமே நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா, கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ரவை வறுக்கிறீங்களோ நல்லா வறுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா மட்டும்தான் கட்டிப்படாது. நீங்கள் கம்மியாக தண்ணி ஊற்றினாலும் சரி, அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் கண்டிப்பாக கட்டிப்படவே படாது. நீங்கள் ஒழுங்காக வறுக்கலை, ரவை வறுபடலை அப்படின்னா சீக்கிரமாகவும் வேகாது, அதே சமயம் கட்டிப்பட்டுரும் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கிளறப்ப. இதை நல்லா இப்போ அடுப்பை வெறி லோவில் வச்சுக்கோங்க. கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டிப்படாமல் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ கம்மியான தீயில் வச்சுட்டு காய்ச்சி எடுத்த பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறப்ப நம்ம பொங்கல் சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு பால் ஊற்றுறது பிடிக்கல அப்படின்னா இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு ஒரு கம்மியான தீயில் நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு, அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துட்டு கம்மியான தீயில் மூடி வச்சு
ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வச்சுருங்க. அப்போ வந்து பொங்கல் நல்லா வெந்து இன்னும் குழகுழப்பு கண்ட்ரோல் ஆகி நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடும். தீயை மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி பொங்கல் நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. நம்மளோட ரவா பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இதை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான ரவா பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.